ஹை காய்ஸ், போன எபிசோடு ஏதோ ரெண்டு இருக்கும்னா கேப்டன் பாவோக்கும் நம்ம ஹீரோக்கு இடையிலான சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதோட அந்த எபிசோடு வந்து எண்ட் ஆயிருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிற இந்த எபிசோட பார்க்கலாம். ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாமா? இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த சிட்டியோட ட்ரைனேஜ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம காபி மிலோக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த அளவுக்கு வயசான ஒருத்தர் இப்படி உடம்புல அடிபட்டு இருக்க போதுமே கூட நார்மலான பீப்புளா இருக்கும்போது இந்த அளவுக்கு பாடியில் அடிபட்டு இருந்தா உயிரோட இருக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் இவர் எப்படி உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவரோட உடம்புல ஏற்பட்ட காயத்துல அவரோட பாடியில வந்து நிறையவே பிளட் லாஸ் ஆயிருந்திருக்கும். அதனால அவருக்கு வந்து பிளட் ஏற்றிட்டு இருப்பான். இவரோட பிளட் டைப்ல இவனுக்கு எப்படி பிளட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் பிளட்டா. சர்ப்ரைசிங்லி அது வந்து அவரோட பிளட் டைப் கூட அப்படியே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த பிளட்டை வந்து உடம்பு ஒத்துக்குச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல சோ அப்பதான் காபி பிஸ்கோ எங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க அவர் அவங்களுக்கு நான் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்ட்ஸ் எல்லாம் தசை திருப்பி அவரை நோக்கி கூட்டு போயிருக்கதா சொல்ல கட் பண்ணா அங்க பாவோக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் ஃபைட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஏதோ காங்கோ கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் அவங்க சண்டை போடக்கூடிய இடம் எல்லாமே பில்டிங்லாம் அப்படியே அடிச்சு தரமட்டமா வீசப்படுது. சோ அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான் பாவோட பாடி முழுவதுமே அந்த ரஸ்ட் ஆனது அப்படியே ஃபுல்லா படர்ந்துருக்கத பார்த்ததும் நீ இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீ தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தானா அது உன்னோட பாடியை தான் ரொம்ப ரிஸ்க்கு நீ வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ரஸ்ட் நோயானது பரவுறதுக்கு காரணமானவங்களே நீங்க தான். நீங்க காணாம போயிட்டாலே இந்த ரஸ்ட் நோயும் காணாம போயிருண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதுலேயே குறியாக்குறாங்களே தவிர ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காது கொடுத்து கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. பிஸ்கோ ஒரு வார்த்தையை ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. அவங்களுக்கு மற்றவங்ககிட்ட பேசினாலே எரிச்சல் தான் வரும். பாவம் அப்படியே ஆப்போசிட், நீ என்ன வேணா பேசு, நான் பண்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரியான ஒரு கேரக்டர். இருந்தாலும் பிஸ்கோ சொல்லுவான் அந்த ரஸ்ட் நோய் மஷ்ரூம்ஸால பரவுறது கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த மஷ்ரூம்ஸ் தான் அந்த ரஸ்ட் நோயை தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படி மாதிரி சொல்லிட்டு சொன்னாலும் இங்க அவங்க கேட்கிற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோ மேலேயே தொடர்ந்து குறை சொல்லிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி ட்ரைனேஜ்ல தான் மிலோவுக்கு காபி எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மஷ்ரூம்ஸ் ஆனது ரஸ்ட் நோயை பரவாம தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அதுக்கான ஃபுல் கியூர் அப்படிங்கிறது நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல. சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா வீப்பிங் சைல்ட் ரெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அகிரா அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டில இருக்கு. அந்த இடம் தான் இது எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஒரு பெரிய மஷ்ரூம், அதாவது ரஸ்ட் ஈட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய மஷ்ரூம் வளர்ந்துருக்கதா நம்பப்படுது. அது இந்த கொடி நோயை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் மத்தியில பரவலா பேசப்படக்கூடிய ஒண்ணு. அப்படின்னா ஏன் அந்த இடத்துக்கு யாருமே போக முயற்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிம்பிளி இந்த ரஷ் நோயோட பர்த் இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூரத்துல இருந்து வாழும்போதே இந்த ரஷ் நோயால வெளியே போனா பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒரு ஐசோலேட்டடான இடத்துக்குள்ள இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவே அது வந்து டென்ஸா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா தனக்கு தானே சூனிகம் வச்சுக்கிறதான் அர்த்தம். சோ அந்த இடத்துக்கு யாருமே போக முயற்சிக்க மாட்டாங்க. சோ அப்பதான் அவர் வந்து மிலோ கிட்ட தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு எப்படி இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் மேல பலியானது வந்து விழுந்தது அப்படின்னு. இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ்லாம் ரஸ்ட் வந்து அதிகமா இருக்கக்கூடிய அந்த டென்ஸா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. ரஸ்ட் கம்மியா இருக்கக்கூடிய இடத்த அவங்க டார்கெட் பண்ணி போறது கிடையாது. ரஸ்ட் அதிகமா டென்ஸா இருக்கக்கூடிய இடத்த தான் டார்கெட் பண்ணி போறாங்க. அவங்க போகக்கூடிய இடத்துலலாம் அந்த ரஸ்ட் மேல ஷூட் பண்ணி அந்த இடத்துல காளான் வந்து அதிகமா முளைக்க வைப்பாங்க. ரஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த காளான் அது ரொம்பவே பயங்கரமா டென்ஸா வளருமா. இவங்களும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறதுலாம் கிடையாது, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல. இதை ஒரு காமன் சிட்டிசனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன தோணும். ஸோ இப்படிதான் இவங்க மேல பலியானது வந்து விழுந்ததாகவும் அது மட்டும் இல்லாம மஷ்ரூம் கீப்பர்ஸ் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு குத்துற முடியாது. இங்கேயும் ரொம்ப மோசமா கேடுகிட்டவங்க எல்லாம் இருக்கதாமா செய்யறானுங்க. ஒருத்தங்கிட்ட போய் நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை திரும்ப திரும்ப போய் பண்ண அவரோட மூளை அப்படிங்கிறது தோண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதை யூஸ் பண்ணி இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ்ல நிறைய பேர் நிறையவே சம்பாதிச்சாங்க. எபிசோட்லயே பார்த்துருப்பாங்க ஒரு மஷ்ரூம் 2 கோல்டு காயின் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நார்மலா மழை காலத்துல அது நம்ம வீட்லயே வளரும், யாருமே அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. சடனா அதை வந்து தடை செய்யும் போது அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ஏறும். அப்படிதான் இந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் நிறைய சம்பாதிச்சாங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. கட் பண்ணா மேல நம்ம ஹீரோக்கும் பாவோக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டு அவனை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவோ பொறுமையா சொல்லி பார்ப்பான். இங்க பாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு அக்கிராட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு டவுனுக்கு போக வேண்டியதா இருக்கு. அங்க ரஸ்ட் ஈட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மஷ்ரூம் இருக்கு, அதை தான் நாங்க தேடி போயிட்டு இருக்கோம். என் கூட இதே பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் ரஷ் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் எனக்கு ரொம்பவுமே முக்கியமானவரும் கூட. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த எனிகாமா நகரத்தை தாண்டி போக வேண்டியதா இருக்கு. நீங்க சம்மதிச்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நாங்க இந்த நகரத்தை தாண்டி போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு ரெக்யூஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. பாவோக்கு இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுதுன்னா நம்மளும் ரஷ்ட் நோயால ரொம்பவுமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு நம்ம இப்படி பேசுறான் போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சாலும் இருந்தாலும் அவங்களோட மனசு வந்து விடல. இது எல்லாமே ஒரு கண் துடைப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க திடீர்னு பிஸ்கோ என்ன நினைச்சான்னு தெரியல மிலோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாவோட தம்பி மிலோவோட பேரை கேட்ட பாவோ மிலோக்கு எதிர்த்து ஆயிடுச்சா, அவன் எதிர்த்து பண்ணியா, அவனை நீ என்னடா பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அவனை நீ என்னடா பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட பேர் உனக்கு தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இன்னொரு பேர் இருக்கு மேன் ஈட்டர் அப்படின்னு. நம்ம ஹீரோ எதுக்காக பாவோ கிட்ட இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நிதானமா இல்லாதப்போ அந்த அளவுக்கு சிந்திச்சு சண்டை போட மாட்டாங்க இல்லையா. சோ அதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். கண்மூடித்தனமா சண்டை போடக்கூடிய பாவோவை நம்ம ஹீரோ ஒரு இடத்துல
இடத்துல லாக் பண்றாரு. பாவம் நம்ம ஹீரோவோட தலையவே வெட்ட வந்திருப்பாங்க. ஆனா அவங்க அந்த சமயத்துல அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அவரோட அம்பு மூலமா அவங்களோட ஷாட தாக்கியிருந்தாலே அதுல ஆல்ரெடி மஷ்ரூம்ஸ் ஆனது வளர்ந்து இருந்திருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா என்ன தோக்கடிச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு கிக் விடுறாரு செஸ்ட்லயே. அதுல திணறி போன பாவோட செஸ்ட்லயே இன்னொரு அம்பு அவங்களோட உடம்புக்குள்ள போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு பாய்சன் மாதிரி கொஞ்ச நேரம் மயக்கமடை வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாரு. மயக்கம் அடைஞ்ச பாவை தூக்கிட்டு நம்ம ஹீரோ எங்கேயோ போறாரு. மிலவுமே அவனுக்கான வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருப்பாங்க போல. காபிக்குமே உடம்பு நல்லா சரியாயிடுச்சு. 3 பேரை மீட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் மிலோவுக்கு நம்ம ஹீரோ பாவை கூட்டு வந்தது தெரியாது. பிஸ்கோக்கு ஜாபி திரும்ப வந்தது நினைச்சு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்துல ஜாபியும் மிலோ இல்லைன்னா இது எதுக்குமே சாத்தியம் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோக்குமே மிலோவை பார்த்துட்டு தேங்க் பண்றான். அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன வேணாலும் கேளு மிலோ, நான் உனக்கு தாரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க மிலோக்கு ஒரு மாதிரி ஆட்டம் வெக்கமாயிரும். அதே சமயத்துல அப்பதான் நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாடியை பாக்குறான். பார்த்தா அவனோட அக்கா பாவம். என்னோட அக்கா பாவம்டா, என்னடா பண்ணி வச்சிங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னோட அக்காக்கும் எனக்கு ஒரு சின்ன ஃபைட் நடந்தது, அதுல ஒரு கொஞ்சம் பாய்சன் மட்டும் கொடுத்து இப்படி மயக்கமடைய வச்சிருக்கேன், நீ ஜாபிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தா இல்லையா, அதே இன்ஜெக்ஷனை கொடு, இவாலும் சரியாயிருவா அப்படி மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த சண்டை பத்தி அந்த அளவுக்கு பெருசாவே சொல்ல மாட்டான். ஒரு மாதிரி நார்மலா முடிஞ்சிருச்சுப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் மிலோ ஒரு மாதிரி கண் பிதுங்க பார்த்துட்டு இருக்கான். என்னோட அக்காவை நீ தோக்கடிச்சிட்டியா அப்படி மாதிரி சொல்லிட்டு மிலோ அவனோட வாழ்நாள்ல அவனோட அக்கா தோத்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனோட அக்காக்கு அந்த இன்ஜெக்ஷனுமே கொடுக்குறான். இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி மூச்சோடைய திணறிட்டு இருந்த பாவோ இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க மாதிரி தோணுதா. பிரச்சனை வராம இருந்தா எப்படி? ஜாபி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்திருப்பாரு. வாட்சர்ஸ் எல்லாருமே இந்த பகுதியை தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சீக்கிரமா நம்ம நார்த் கேட்டை தாண்டி தப்பிச்சு போனாதான் நம்ம போக வேண்டிய இடத்தை நோக்கி போக முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல சரி வாங்க போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்டா நீ போ, நான் இங்க இருந்து அந்த வாட்சர்ஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. இதை நம்ம ஹீரோ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டான். சரி நாங்க மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகும் போது அப்பதான் அவன் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னது நீங்க இருந்துட்டு நான் மட்டும் அங்க தனியா போய் என்ன பண்ண போறேன், நீ என் கூட வார அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ரஸ்ட் ஈட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த மஷ்ரூமை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து அதோட ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சிருக்காது. அவனும் அதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். இது வரைக்கும் காபி அவன் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா மிலோக்கு அந்த ரஸ்ட் ஈட்டர் மஷ்ரூமை பத்தி சொல்லும்போது அவன் ஆல்ரெடி அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னால அவன் ஈஸியாவே புரிஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த மஷ்ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவுமே அவனுக்கு உண்டு. ஸோ நீ வந்து மிலோவை கூட்டு போ, நான் இங்க இருந்து அந்த வாட்சர்ஸ் நெருங்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஸோ மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. என்ன காரணம், நம்ம ஹீரோக்கு வந்து அது மூலமா மெடிசன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. காபிக்கு தெரியும் ஒரு மஷ்ரூம்ல இருந்து எப்படி மெடிசனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. அது இந்த கூட்டத்துல தெரிஞ்ச இன்னொரு ஆளு மிலோ தான். ஸோ அதனாலதான் அவர் வந்து மிலோவை சஜஸ்ட் பண்ணிருப்பாரு. இதுல பெருசு வேற மிலோக்கு கண்ணை வேற காமிச்சு விட்டுருவாரு, நீ பேச அப்பதான் ஒத்துப்பான் அப்படின்னு. இந்த ஜேர்னில நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலிடா தான் இருக்கும். இங்க பாரு, எப்போதுமே உன்னை வந்து என்னால பாதுகாத்துட்டே இருக்க முடியாது. அதே சமயத்துல அந்த பகுதியில உன்னோட உயிருக்கு என்ன வேணா நடக்கலாம். மறுபடியும் உன்னோட அக்காவை உன்னால பார்க்க முடியாம கூட போகலாம். இதெல்லாம் சரினா நான் உன்னை என் கூட கூட்டு போறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப கான்பிடண்டா என்னோட அக்கா உயிர் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் இத்தனை நாள் போராடிட்டு இருக்கேன். ஸோ இவனுமே புரிஞ்சுக்கிறான். இவன் பேசியுமே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இங்க பாரு, எங்க மஷ்ரூம் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னா அதை இன்னொருத்தர் முடிச்சு வைக்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான ரூல், இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகக்கூடிய அந்த கொடூரமான ஜேர்னில நம்ம ஹீரோக்கு ஏதாட்டம் ஆனாலும் மிலோ எந்த ஒரு தடையுமே இல்லாம இது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றாரு. இதுதான் உன்னோட அக்காவை நீ கடைசியா பாக்குறதா இருக்கும், நல்லா பாத்துக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஸோ அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது. மிலோ வந்துட்டு அவனோட அக்காக்காக ஒரு 8 மெடிசன் கிட்ட ஆல்ரெடி தயார் பண்ணி அவங்க கிட்ட வச்சுட்டு தான் போயிருக்கான். அண்ட் ஜாபி வந்து வாட்சர்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரத்துல மற்ற வாட்சர்ஸ் எல்லாம் பாவம் வந்து ரெஸ்கியூ பண்ணி தூக்கிட்டு போயிருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பந்தான் மிலோ வந்து என்னோட அக்கா கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்பவுமே எமோஷனலா என்னோட அக்கா என்னை இத்தனை நாள் நீ பார்த்துட்டு இருந்த, என்னை நீ நல்லா பார்த்துக்கிட்ட, இது நான் உனக்கு திரும்ப தரக்கூடிய அந்த ஒரு நாள், கண்டிப்பா இந்த கொடூர நோயில இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் இப்படி ரொம்பவுமே எமோஷனலா பேசிட்டு இருக்கோம். பின்னாடி நம்ம ஹீரோக்கா வெறி ஏறுது. நீ இப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம இந்த தெருவை கூட தாண்டி போக முடியாது, இங்கேயே மாட்டிட்டு சாக வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு போகதான் மிச்சம். ஸோ அந்த இடத்த விட்டு நம்ம பசங்க தப்பிச்சு போறாங்க. அந்த இனிகாம நகரத்தோட நார்த் கேட்டுக்கிட்டேயுமே வந்துட்டாங்க. ஒரு பெரிய சுவர் எழுப்பி பாதுகாப்புக்கு நிறைய சோல்ஜர்ஸ்மே அந்த இடத்துல நிக்க, முன்னாடி வாழை நோக்கி நிறைய வாட்சர்ஸ் நிக்க, பின்னாடியுமே வாட்சர்ஸ் வந்து சுத்து போட்டுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காவி வராரு, வந்து நம்ம பசங்களை காப்பாத்த கடைசியா ஒரு முறை ஒரு பெரிய மஷ்ரூம் அவங்களுக்கு கீழே உருவாக்கி பவுன்ஸ் ஆகி அந்த வாழை தாண்டி தப்பிச்சு போற மாதிரி தான் காபி வந்து உருவாக்கி இருப்பாரு. அப்படி அந்த வாழை தாண்டி போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிலோ வந்து பாக்குறான். அவ்வளவுதான், 2 பேரும் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இனிமேதான் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய பயணம் காத்திருக்கு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் இந்த பாலைவனமா மாறி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பசுமையான ஒரு இடத்த பாக்குறாங்க. கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா, கண்ணுக்கு அப்படி குளுமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்து ரசிச்சபடியே அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க.
மிலோ வாழ்க்குள்ள வளர்ந்த பையன், அவன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்தது கிடையாது, புக்ல மட்டும் தான் படிச்சது உண்டு. ஸோ அங்க இருக்கக்கூடிய தாவரத்தெல்லாம் பார்த்துட்டு இது அந்த தாவரம் தானே இந்த தாவரம் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ஸோ அதுலயுமே புஷ் மாதிரி ஒரு தாவரம் இருக்கு. அது காலை நேரத்துல சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணிட்டு நைட் ஆனா உள்வாங்கின வெளிச்சத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் போல. இது ஒரு லைட் மாதிரி நைட் ஆனா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த தாவரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை கேட்ட நம்ம ஹீரோ கடுப்பாரான். நம்ம வந்த விஷயத்தை தாண்டி நீ மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒன்னு நீ புரிஞ்சுக்க, அது பார்க்க தான் அழகா இருக்குமே தவிர நைட் ஆனா அதோட வெளிச்சத்தை தேடி நைட் ஆனா காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இதை தேடி வரும். ஸோ அதோடலாம் இருந்து சும்மா விளையாடுறத விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அப்படியே நம்ம ஹீரோ நடக்க ஆரம்பிச்சிருவான். இங்க மிலோ மயக்கம் போட்டு கீழே விழ, நம்ம ஹீரோ நைட் அந்த சிட்டிக்குள்ள வந்ததுல இருந்தே இவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. இவனுக்கு பழக்கம் இருக்கு, ஆனா மிலோவோட பாடி இதெல்லாம் தாங்காம அப்படியே கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட, மயக்கத்துல இருந்து விழிச்ச மிலோவுக்கு 2 பல்லியை கொடுத்து கொஞ்சம் சத்து தேத்தி விடுறாரு. பிடிக்கல இல்லாட்டினாலும் வாயில தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுறான். நம்மலாம் வீட்டுல சாப்பிடுவோம்ல, அம்மா நமக்கு பிடிக்காத ஒரு கூட்டை செஞ்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா கிட்ட இருந்துட்டு அந்த கூட்டை நம்ம கடைசி வரைக்கும் சாப்பிடறானா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்ப்பாங்க. அப்போ அந்த கூட்டை வாயில போட்டு தண்ணி குடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க நம்ம ஹீரோ மிலோவை கம்பல் பண்றான். அண்ட் அப்போ தான் இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மஷ்ரூம் கொண்டு வந்திருப்பான்ல, அதுல தயாரிச்ச மருந்து வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுதான். ஸோ நான் இப்போதைக்கு பாவாவை கொடுத்த இன்ஜெக்ஷனை வச்சு பார்க்கும்போது அவளால் ஒரு 3 மாதம் தாக்கு பிடிக்க முடியும், ஜாபிக்கு குறைஞ்சது ஒரு மாசம் தான் இருக்கும் பிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்ல, இது அவனுக்குமே தெரியும். ஸோ நம்ம சீக்கிரமா அந்த பிரஷ் டீட்டரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் மிலோ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறான். நம்ம இனிக்காம ஹைவேஸ் வழியா நடந்து போனோம்னா ஒரு 2 நாள் அங்க போய் சேர்ந்துடலாம், எதுக்காக நம்ம இப்படி காடுக்குள்ள சுத்தி போயிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம இப்படி நடந்து போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாள் ஆகும், நமக்கு ஒரு வெஹிக்கிள் கிடைச்சதுன்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிலோ இப்படி ஒரு ஐடியா கொடுக்க, நம்ம ஹீரோ ஒரு மேப்பை தூக்கிட்டு அவனோட பிளானை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க போகக்கூடிய பாதையில கைவிடப்பட்ட ஒரு மைன் இருக்குதான், அந்த சுரங்க பாதை வழியா நடந்து போனோம்னா அது ஒரு ஷார்ட் கட், சீக்கிரமாவே நம்ம வந்து அக்கிராட்டா டவுனுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு தான் ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதான் நம்ம ஹீரோ கிட்டே ஒரு நண்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே வெஸ்ட் சைடு நோக்கி நடந்து வந்துட்டே இருப்பாங்களா. அப்போ ஒரு நண்டோட கை வந்து பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிறத பாக்குறான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இங்க சிரிக்க, பின்னாடி மேலோ புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். நம்ம இப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா எங்கேயும் போய் சேர முடியாது. இங்க இப்படி மிலோ புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த கையை பார்த்துட்டு அதை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஆக்டகாவா நம்ம ஹீரோவோட பெட்டு அந்த நண்டு தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஆக்டகாவா இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு மிதமான சூடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி புதஞ்சு படுகிறது அவனுக்கு பிடிக்கும் போல. ஆரம்பத்துல இருந்தே மிலோ எதுக்காக நம்ம இப்படி தப்பான திசையில் நடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பான்ல, அதுக்கான ஆன்சருமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இனிமே இவங்க கால் வலிக்க நடக்க வேணாம், சரி இவங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் ஆரம்பத்துல மிலோவுக்கு சொர்க்க வாசலே தொட்ட மாதிரி ஃபீல் ஆகும் ஆக்டகாவை பார்த்த உடனே. பட் இதுல என்ன ட்விஸ்ட்னா அது வந்து நம்ம மிலோவை அது மேல சேர்த்துக்கவே மாட்டேங்குது. இவனும் மேல ஏறி ஏறி உட்கார ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதுவும் கீழே தூக்கி தூக்கி வீசிட்டே இருக்கு. இப்படியே அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று சொல்றான், இந்த நண்டு பையலுக்கு டாக்டர்னாலே பிடிக்காதாம், அலர்ஜி. ஸோ அது ஒன்று ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இவனும் மேலே ஏறி ட்ரை பண்றான், அது கீழே தூக்கி வீசுது, மறுபடியும் ட்ரை பண்றான், கீழே தூக்கி வீசுது. அப்படியே நைட் ஆயிடுச்சு. இதுலயே இவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த அளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்டகாவா இவங்களோட பயணத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களோட சேஃப்டிக்குமே இவன் ரொம்ப முக்கியம். ஒரு டேங்கர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எதிரில் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் தரமாக்கட்டமாக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கான சக்தி இருக்குது இல்லையா. ஒன்னு நீ அவன் கிட்ட ஒத்துக்க வைக்கலனா இந்த பயணம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இதனாலதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. அந்த புல்வெளிக்குள்ள நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுல இவன் வச்சிருக்கக்கூடிய அம்போட முனைப்பகுதி எல்லாமே முக்கிய எடுக்கிறான். ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் எதனால அவங்க ஷூட் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த மஷ்ரூம்ஸ் ஆனது முளைக்குது அப்படின்னு. காபி சொல்லி கொடுத்தது தான் இவங்க போகக்கூடிய பாதையில நிறைய இந்த ஆரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இதை எப்படி தயார் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி மிலோ அந்த ஆக்டகாவில ஏறி இனிமே அவன் வந்து அதை கண்ட்ரோல் எடுக்கல, இருந்தாலும் அது மேல உட்காந்து ரைட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு அளவு கண்ட்ரோல் எடுத்திருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இப்படி நிப்பாளா, அவ்வளவுதான் சடனா ஒரு பிரேக் அடிக்க மிலோ தூக்கி வீசப்படுறா. யாரும் பார்த்தா அந்த குரக்காவா கீழே வேலை பார்த்த அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச பொண்ணு தான். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இருந்தாலும் மிலோ இப்ப ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அந்த நண்டை பார்த்துட்டு, உன்னோட வண்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா. கட் பண்ணா நண்டை கடத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் மட்டும் நம்ம ஹீரோ நோக்கி வருது. என்னன்னா அந்த பொண்ணு எப்படி இந்த நண்டுல ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுக்கறதா சொல்லிட்டு மிலோ நம்ப வச்சு அந்த நண்டை தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பா. மிலோ விடல, அந்த நண்டோட கையை பிடிச்சபடியே அந்த நண்டு பின்னாடியே தூங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோவை உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அம்பு விட்டு அவளை தூக்கி வீச ஆக்டகாவா அந்த இடத்துல நின்றும். அடுத்து அந்த பொண்ணை பிடிச்சு யாரோட நண்டமா தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுனதும் அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவா. அப்படியே வந்து மிலோ கிட்ட என்னதான்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் எல்லாத்தையுமே சொல்றான். சரி இன்னைக்கு ட்ரைனிங் போதும், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்பதான் ஆக்டகாவுக்கு வந்து அடிபட்டு இருக்கும் போல. இதை மிலோ பார்த்துட்டு மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா ஆக்டகா அவனை கிட்டே விடாது. அப்போ ஒரு மிரட்டும் பாசமான ஒரு மிரட்டு இல்லையா, அதை ஆக்டகாவா கேட்கும். இதை நம்ம ஹீரோவும் பாக்குறான். உன்னால இப்படி பேசியே ஆக்டகாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எதுக்காக உன்னால ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரானே புரியல. ஸோ சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உனக்கு ட்ரைனிங் தேவையில்லை,
இல்ல, நீ என் கூட உட்காந்து ரைட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலி என்னன்னா ஆக்டிவா மேல இது வரைக்கும் ரைட் பண்றதுக்கு முன்னாடி யாருமே பேசி அதுக்கு புரிய வச்சது இல்ல. அது மட்டும் இல்லாம அதுவுமே அவங்க சொல்றதை கேட்டதுமே கிடையாது. இதான் முதல் முறை நான் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க அவனுக்கு ட்ரைனிங் நிறுத்த அப்படியே நடந்து போக போறாங்க. நைட் ஆக போகுது. அப்போ தூரத்துல ஒரு வித்தியாசமான பில்டிங், சுத்தி எந்த ஒரு வீடுமே கிடையாது. அது மட்டும் தனியா ஒரு புல்வெளிக்குள்ள இருக்கு. தனியா ஒரு கைவிடப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. கொஞ்சம் அமானுஷமா இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் இருட்ட போகுது இல்லையா, வெளியே இந்த நேரத்துல சுத்துறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள போறாங்க. போனா ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் அந்த பில்டிங் குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு தான். கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சிட்டு மூச்சு விடவே திணறிட்டு இருக்கா. மிலோக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இதை பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நமக்கு பாக்குறதுக்கு கிஸ் பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு பெரிய புழு எடுப்பானா. இப்பதான் அந்த பொண்ணு மூச்சே விடுறா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள எப்படா இவ்வளவு பெரிய புழு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது அந்த பொண்ணுக்கா ஒண்ணுமே தெரியல. எப்படா என்னோட வயிற்றுக்குள்ள இவ்வளவு பெரிய புழு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சிட்டு இருக்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு மிலோ சொல்ல தொடங்குறான். இதை நம்ம கேட்கும்போது தான் நமக்கு ஒரு கொடூரமான ஹிஸ்டரி தெரிய வருது. இந்த அடிமைத்தனம் அதிகமா இருந்த அந்த ஒரு காலகட்டம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடிமைகள்லாம் அவங்களோட முதலாளியோட குடும்பம் தாங்காம தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவாங்கல்ல, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு வகையான புழு அதை அந்த அடிமைகளோட வயிற்றுல போட்டுருவாங்களாம். அவங்கள வற்புறுத்தி சாப்பிட வச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன். அதுக்கடுத்து வார விதியில அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் ஆனது கொடுக்கப்படும். அந்த மருந்து அந்த புழு வந்து அதுக்கு மேல பெருசா வளராம தடுத்து நிறுத்துறதுக்காக கொடுப்பாங்க. இதை அவங்க எடுக்காம விட்டுட்டாங்கன்னா அந்த புழு வந்து அவங்க வயிற்றுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மென்மேலும் வளர்ந்துகிட்டே வரும். ஒரு கட்டத்துல வயிறு வெடிச்சு இறந்து போயிருவாங்களாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு அடிமையும் அந்த முதலாளியை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ண மாட்டான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த அந்த பொண்ணு மேல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வர ஆக்சுவலி அந்த ஸ்பெஷல் போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்குமே வார முறையில ஒரு மெடிசன் வந்து கொடுப்பாங்களாம். அதை கம்பல்சரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இது எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்பதான் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயப்பட தொடங்குறா. ஏதோ இவளை காப்பாத்தி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கு தான் முயற்சி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெரியாம பேச ஆரம்பிக்க. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோவோட டேஸ்டே நமக்கு தெரிய வருது. உன்னை மாதிரி ஃபிளாட்டா இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்க. பதிலுக்கு அந்த பொண்ணுமே நானும் அக்கா பூச்சி என்னமோ நினைச்சேன், ஆனா நீ ஒரு வெஜின் தான் போலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பதிலுக்கு கலாய்க்க ஆரம்பிக்க. ஸோ இந்த மாதிரி டாக் கொஞ்சம் பெருசா போய்கிட்டே இருக்கும். அப்பதான் மீல வந்து அந்த பொண்ணு கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் சாப்பிட சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உயிரை காப்பாத்தி இருக்கான், சாப்பாடு இருந்தா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டப்புன்னு கடையை போட்டு அந்த பொருள் எல்லாத்தையுமே சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாள். இதான் வாய்ப்பு அப்படின்னு பிஸ்கோக்கா இதெல்லாம் பார்த்து அப்படியே வெறியேறிட்டு இருக்கும். ஸோ நம்ம மிலோ தான் காசு கொடுத்து அதில் ஒரு சாக்லேட் மட்டும் வாங்குவான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படியே தூங்க போயிருவாங்க. அந்த பொண்ணு வந்து பெட்ரோலையுமே கேரி பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அதை வந்து இவங்க கிட்ட சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அவங்க கிட்ட இருக்கிறத ஒரு நண்டு, இவங்க எப்படி இந்த பெட்ரோல் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பில்டிங்லேயே ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தூக்கி வீசிடுவா. இதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வினையாவே வந்து நிற்கும். சரி அப்படின்னு நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு அந்த பில்டிங் வந்து அப்படியே நகர ஆரம்பிக்குது. நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த பில்டிங்கே அதிர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் தூக்கி மாத்தி மாத்தி வீசப்படுறாங்க. மிலோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடும்போது காணோம். எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடும்போது வெளியே மிலோ வந்து ஆக்டிவா கூட நிற்கிறான். ஏதோ ஒண்ணு அவனை துரத்திட்டு இருக்கு. அப்படியே ஓடிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி கேமராவை அப்படியே ரொட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்க இருந்த பில்டிங் கீழே ஒரு பெரிய நண்டு இருக்கு. அதுக்கு மேலதான் இந்த பில்டிங்கே கட்டியிருக்காங்க. அது இப்ப ஆக்டிவா துரத்த ஆரம்பிக்குது. இது எப்படி உயிரோட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பெட்ரோலை தூக்கி வீசிருப்பால, அதுல இந்த பொருள் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். இதுவுமே ஒரு வெப்பன் மாதிரி தான். இது இப்ப நம்ம பசங்களை துரத்த ஆரம்பிக்க இந்த நண்டு போகக்கூடிய பாதையில தான் அந்த மைனுமே இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மைனும் கிடைக்காது, அந்த பாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நண்டு தடுத்து நிறுத்தி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த நண்டுக்கு மேலே இருந்து ஆக்டிவாவை யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுக்கு எப்படி ஆக்டிவாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா. இருந்தாலும் ஆக்டிவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னபடியே அது பறந்து வந்து அந்த நண்டோட தலையிலேயே ஒரு குத்து ஒரு ஓப்பன் மாதிரி கிடைக்குது. அதுல நம்ம ஹீரோ அம்ப விட்டு அந்த நண்டை வந்து வீழ்த்துறான். சரி அவ்வளவுதான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மிசைல் இங்க இருந்து கிளம்புது. அவ்வளவுதான், அந்த மைன் அந்த இடத்துல இப்ப இல்ல. அந்த நண்டு வந்து மொத்தமா போயிடுச்சு. இருந்தாலும் கடைசி நேரத்துல ஒரு மிசைலை மட்டும் விட்டு ஒரு கெட்டது பண்ணிட்டு போகுது. இருந்தாலும் பசங்க வந்து மனம் தளரல, வேற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு மரத்தடியெல்லாம் தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில முடிச்சதும் அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச பொண்ணை காணும். போறதுதான் சும்மா போனாலும் இவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு தான் போயிருப்பா. கூடவே கொஞ்சம் உணவும் மிலோக்கு ஒரு நோட்ஸ் மட்டும் விட்டுட்டு போயிருக்கா. அதுல ஒருவேளை அந்த பயணிக்கும் போது பிஸ்கோ இறந்து போயிட்டானா என்ன தேடிவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மாதிரியான ஒரு நோட்ஸ் இருக்கு. இதே மிலோ வந்து பிஸ்கோ கிட்ட சொல்லல. கொஞ்ச நேரம் போக இவங்களோட பயணம் வந்து தொடர ஆரம்பிக்குது. ஆனா அந்த பொண்ணு மேல மட்டும் பிஸ்கோ வந்து வெளியில இருக்காரு. மறுபடியும் அவன் என்னோட கையில மாட்டானா, அதோட அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. காடு, மலை, பாலைவனம் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது கைவிடப்பட்ட ஒரு நகரம். அங்க வந்து ஒரு ரெட் கலர்ல தர்பூசணி கீழே இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்துட்டு எடுக்க போனா அவரை நோக்கி ஒரு குண்டு வருது. யாருன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்க. எல்லாரோட கையிலயுமே கன் இருக்கு. இப்படி நம்ம ஹீரோவையும் மிலவையும் அவங்க கன் பாயிண்ட்ல பிடிக்க இதோட இந்த எபிசோடு வந்து இந்த இடத்துல ரெண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோடு, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததா ஒரு லைக்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. பை.